பாண்டியனோட அக்கா இப்படி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீ எங்ககிட்ட சம்மந்தம் எல்லாம் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவோட அம்மா கேக்குறாங்க, ஏண்டி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அந்த பொண்ணு வேற பையனை விரும்பி இருக்கு, இதெல்லாம் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா, இதெல்லாம் எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்க கிட்ட இருக்க முடியும், அதுவும் இல்லாம அரசி வந்து அந்த பையன் மறந்துட்டா, இப்ப இந்த பையன் தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதிச்சா, ஆனா ஏதோ நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையனை இழுத்துட்டு ஓடிட்டு கல்யாணம் பண்ணிலாம் வந்திருக்கா, நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணோட மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தாலிய வேற காமிச்சிக்கிட்டு இருக்கா. இப்ப தெரியுதா எங்களோட வழி என்னன்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடுனா என்ன கஷ்டம் வரும், வழி வரும்னு இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வேகமா வீட்டு கதவை மூடி உள்ள போயிடுறாங்க. உடனே எல்லாரும் என்னாச்சோ, எதுக்கு அப்பா வந்து கதவை பூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு தட்டி பாக்குறாங்க. அப்பா கதவை திறங்கப்பா திறங்கப்பா, அப்பா அவளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு எங்களை மறந்துடாதீங்கப்பா, கதவை திறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகுறாங்க. கோமதியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே கதவை திறந்துடுறாங்க எப்படியோ. ஆனா பாண்டியன் வந்து உள்ள தப்பா முடிவு எடுக்க போறாங்க, சாகலான்னு சொல்லி முடிவு எடுக்க போறாங்க. இவ்வளவு அவமானம் நடந்தும் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா நீங்க எங்களுக்காக உயிரோட இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே அவ்வளவு பாசம் காட்டி நான் வளர்த்தேன், ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, ஆனா உங்க 3 பேத்தையும் நான் அரட்டி தான் வளர்த்தேன், ஆனா நீங்க என் மேல அன்பா இருந்து என் கூடவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து 3 பசங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உங்களை விட்டு நாங்க எனக்குமே பிரிஞ்சு போக மாட்டோம்ப்பா, நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, கதிர் இதுக்கு காரணமே நான் தான், நான் அந்த ராஜிய கல்யாணம் பண்ணதுனாலதான் அவன் வந்து நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான், இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றான். ஒன்னும் இல்லப்பா நீ காரணம் கிடையாது, அரசிய நான் வளர்த்ததுதான் சரியில்லப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வருத்தப்படுறாங்க. உடனே கோமதி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே கதிர் ராஜி கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.